அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரம் டிஎன்பிசி பாடசாலை. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 நடைபெற்ற குரூப் 2 தேர்வுக்கான மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரோட எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பார்க்க போறோம். அதெல்லாம் ரெண்டு பார்ட்டா பார்ப்போம், ரெண்டு பார்ட் வீடியோ பார்ப்போம். ஒரு பார்ட்ல ஒரு 12 சம்மும், செகண்ட் பார்ட்ல ஒரு 13 சம்மும் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான வீடியோ பதிவை நம்ம பார்ப்போம். இது கட்டாயமா எதுக்கு உதவும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை போய் நம்ம நெட்ல தேடி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறத விட இந்த மாதிரி அப்பப்போ எக்ஸாம் நடக்கிறது அந்தந்த பதிவு வீடியோ பதிவாக போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்டோரேஜ்ல இருக்கும், காலங்காலத்துக்கும் அது கட்டாயமா நமக்கு உதவும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். அந்த ஐடியாவை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் செம் வாங்க பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செம் 66 சதுர சென்டிமீட்டர் வளைவரப்பு உடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. எப்பவுமே கொஸ்டினை படிக்கும்போது பொறுமையா படிக்கணும், கேர்ஃபுல்லா படிக்கணும். அப்பதான் நமக்கு அதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலா அதுலதான் நமக்கு ஆன்சருக்கான கீயே இருக்கும். அது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, வளைபரப்பு உடைய 66 சென்டிமீட்டர் என்னது, அதுதான் வளைபரப்பு. எவ்வளவு? 66 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? அது ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம். இது ஒரு குழு. இந்த நேர்வட்ட உருளைன்றது ஒரு குழு. ஓகேங்களா? ஏன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இது எந்த ஃபார்முலா, சதுரமா கனசதுரமா செவ்வகத்துக்குரிய ஃபார்முலாவான்றத, வளைபரப்புக்கான ஃபார்முலாவா கன அளவுக்கான ஃபார்முலாவான்றத இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது என்ன கொடுத்துட்டாங்க, உருளைன்னு கொடுத்துட்டாங்க. உருளையினுடைய வளைபரப்புக்கு நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, என்னது? 2πRh. ஓகேங்களா? அதுல உருளையினுடைய உயரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 7 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. அப்படின்னா 7 சென்டிமீட்டர் எனில் உருளையினுடைய விட்டம் காண்க. விட்டம்னா டயாமீட்டர் கேட்காங்க. ஸோ டயாமீட்டர் நமக்கு என்னது, ஆரோட 2 மடங்கு தான் என்னது டயாமீட்டர், அதாவது ரேடியஸோட 2 மடங்கு தான் என்னது டயாமீட்டர். அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா படி என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அதோட 2வது பேருக்கு என்ன கிடைக்கும், நமக்கு டயாமீட்டர் கிடைச்சிடும். அவ்வளவுதாங்க. அப்ப வளைபரப்பு என்னது, 66 சென்டிமீட்டர். எல்லாமே மீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். ஆன்சர் எதுல இருக்குன்னு பாத்துக்கணுங்க. ஓகேங்களா? இப்ப 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்னது, 22/7 சொல்லலாம், 3.14 அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்ம கணக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 22/7 எடுத்துக்கங்க. ஆர் நமக்கு தெரியாது, ஹெச் வேல்யூ என்னது 7. ஓகேங்களா? 7. இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் கிடைக்கும். இந்த 7 கேன்சல் பண்ணுங்க. ஓகேங்களா? இது அப்படியே இந்த பக்கம் பண்ணுவாங்க. 66 டிவைடட் பை இந்த பக்கம் வந்து என்ன மாறிடும், அது எல்லாமே தலைகீழ மாறிடும். அப்ப என்ன இருக்குங்க, ஆர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை அடிங்க, என்ன கிடைக்கும், 33 கிடைக்குமா? இதை 14 அடிக்கலாமா? 3 11 33. இது 2 11 22 கிடைக்கும். அப்ப ஆர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 3/2 ஆர். ஆனா கொஸ்டின் நமக்கு என்ன கேட்கறாங்க, டி கேட்கறாங்க. உடனே நமக்கு ஆர் தான் கண்டுபிடிச்சது, ஃபார்முலா ஆர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்க கூடாது. இங்க ஆப்ஷன் வைக்கல, ஒருவேளை வச்சிருந்தாங்கன்னா நம்ம அப்படியே அடிச்சுட்டு வந்துருவோம். ஆனா இப்ப என்னன்னா டி தான் தேவை. அப்ப டியோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், 2 இன்ட்டு ஆர். அப்படியே என்ன பண்ணணும், இந்த ஆரோட வேல்யூவை இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 இன்ட்டு இந்த 3/2 எடுத்து இங்க போட்டுங்க. ஓகேங்களா? இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், டி இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது என்ன இவ்வளவு ஸ்லோவா சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக இந்த வீடியோ பயில எல்லாமே நம்ம ஸ்லோவா தான் சொல்லுவோம். ஸோ அதனால தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சு செட்டி. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. ஒரு இருசக்கர வாகனம் அதனுடைய விலை 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 80,000 ரூபாய் இருந்திருக்கு. அது 80,000 இருந்ததுக்கு அப்புறமா அதுல ஃபர்ஸ்ட் வருஷம் 4% டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு. அடுத்து 2வது வருஷம் 4% என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்தா அதோடைய கரண்ட் வேல்யூ, பிரசன்ட் வேல்யூ என்ன, தற்போதைய ரேட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது ஒண்ணு இல்லைங்க, இந்த மாதிரி கேட்டாலே சிம்பிளா இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ரேட் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து இன்ட்டு போட்டுக்கோங்க. இன்ட்டு போட்டு இது என்ன இருக்கு, 4% குறையுது. அப்ப அதாவது என்னன்னா 100ல இருந்து 4% குறையுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 96% கிடைக்கும். ஓகேங்களா? அப்படின்னா 96/100 இருக்கும். இது என்ன ஆகுது அப்படின்னா 4% அதிகரிக்கிறது. இப்ப 100% இருந்து அதுல இருந்து என்ன ஆகுது, 4% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண கிடைக்கும் 104% கிடைக்கும். அப்ப 104 டிவைடட் பை 100 போடுவோம். இப்படி போட்டீங்கன்னா ஒரே வழியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு, 4% இதுக்கு என்ன போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதுக்கப்புறம் அந்த 4% இதுல போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணி அதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போடணும். இப்படி போட்டீங்கன்னா ஒரே வழியா ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேங்களா? என்ன ஒண்ணு, இதுல கேன்சல் பண்றதுக்கு
கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கணும். இப்போ இதுல பாருங்க, இதுல 4 0 இருக்கா, கீழே 4 0 இருக்கு சரிங்களா. அப்போ இந்த 4 0வும் அடிச்சிடலாம். கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. சாதாரணமா மல்டிபிகேஷன் தெரிஞ்சா இதுக்கு ஆன்சர் வந்துடும். இதுல எதை ஃபர்ஸ்ட் பெருக்கலாம்னா, எது வேணாலும் பெருக்கலாம், உங்க விருப்பம் தான். 104 × 8 பெருக்கணும் ஓகேங்களா. இப்போ பெருக்கலாம் என்ன வரும், 32 1 8 8 ஓகேங்களா. அப்போ 832 வந்துச்சா, அது கூட என்ன பண்ணணும், 96 வருது. இப்போ இந்த மாதிரி பெரிய சம்மு, பெரிய வேல்யூவை பெருக்கும்போது ஆன்சர் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது என்னன்னா, இந்த யூனிட் டிஜிட்டை பெருக்கும் போது நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த யூனிட் டிஜிட் நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 2 12 கிடைக்குமா. அப்ப லாஸ்ட் டிஜிட் எப்படி இருந்தாலும் என்ன ஒரு ஆன்சர்ல 2 வரும். இதுல எங்கன்னா லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு பாருங்க, 2 இருக்கா. அப்ப ஆப்ஷன் என்னது, இதுக்கு டி தான் ஆன்சர். இப்படி போட்டு அடுத்த கணக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இதான் டைம் சேவிங் மெத்தட். இதை போய் நம்ம உட்காந்து ஃபுல்லா பெருக்கி இங்க வந்து நமக்கு எதுவும் ஸ்டெப் மார்க்லாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ எதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பெருக்கி பார்த்தோம். லாஸ்ட்ல 2 வந்துச்சு ஓகே. 6 2 12 1 இருக்குங்களா. 6 3 18 அது ஒண்ணு என்னது 19 1 இருக்கும். 6 8 48 இது ஒண்ணு 49 ஆகும். அடுத்து 92 என்ன 18 ஓகேங்களா. அடுத்து இங்க 1 இருக்குமா, 9 3 27 27 1 28. அடுத்து இங்க 2 இருக்கும். 98 72 72 ரெண்டும் என்ன ஆகும் 74 வரும். இது அப்படியே நம்ம ஆட் பண்ணா 2 17 18 9 என்ன வரும், அவ்வளவுதாங்க 7. ஸோ அப்ப 79,872 ஓகேங்களா. அப்ப ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட். இந்த மாதிரி பெரிய நம்பர் இருக்கும்போது லாஸ்ட் டிஜிட்டை பெருக்கி அந்த யூனிட் டிஜிட்ல என்ன வேல்யூ ஆப்ஷன் இருக்கோ அதை பாருங்க. ஒருவேளை லாஸ்ட் டிஜிட் எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா அடுத்த டிஜிட் பெருக்கும் போதும் உங்களுக்கு என்ன வந்துடும், 2வது நம்பர்ல பெருக்கும் போதே அது அடிஷன் வந்துடும். அப்ப அது சமமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு ஆன்சர் டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்து 3வது கொஸ்டின் நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. அதுல 3வது கொஸ்டின் என்னன்னா, தனி வட்டி மூலம் அசல் 2000 ரூபாய் ஆனது 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 மடங்காக மாறுவதற்கு எத்தனை மாதங்கள் ஆகும், அதான் கொஸ்டின் ஓகேங்களா. அப்படின்னா இப்போ இதுல நமக்கு என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா, ஓகே பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர் ஈக்குவல் டு 8% கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிரின்சிபல்ன்றது என்னவா மாறும், 2 மடங்காக மாறுன்றாங்க. ஸோ இப்போ பிரின்சிபல்ன்றது 2 மடங்கா மாறும் அப்படின்னா அதுதான் என்னது நமக்கு அமௌண்ட். அப்ப 2 × 2000 போட்டீங்கன்னா நமக்கு 4000 கிடைக்கும். இது என்னது அமௌண்ட். மடங்கா மாறுது அப்படின்னாலே அது என்னது மொத்த தொகை தான் ஓகேங்களா. இதுல என்ன கேட்கறாங்க, எவ்வளவு மாதங்கள் ஆகும், இதுதான் நமக்கு என்னது கொஸ்டின் ஓகேங்களா. அப்ப என்னதான் நமக்கு என்னது கொஸ்டின், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னன்னா இயர், இங்க என்ன கேட்டிருக்காங்க மந்தா கேட்டிருக்காங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா எஸ்சி இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஓகேங்களா. இங்க இருக்கிற இந்த கண்டென்ட்ல எது நமக்கு மிஸ் ஆகுது பாருங்க, பிரின்சிபல் இருக்கா, பிக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஆருக்கு 8% இருக்கா. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்க வேல்யூவே இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பி, இதுதான் என்னது ஃபார்முலா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு அமௌண்ட் என்னவா மாறுது, 2 மடங்கா மாறுது. எது பிரின்சிபல் வந்து 2 மடங்கா மாறுது. அப்ப அது என்னவா இருக்கும் 4000 நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோமா. ஸோ அதுல இந்த 4000த்துல போட்டுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தேவை பிரின்சிபல். அப்ப இந்த பக்கம் வந்து என்ன மாறும் -2000 இருக்கும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன ஆகும் 2000 ஆகும். இது சிம்பிளா 4000த்துல 2000 கழிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுதான் அப்படின்னு சொல்ல முடியும். தெளிவா இல்லாதவங்களுக்கு, ஒருவேளை புதுசா இருக்கிறவங்களுக்கு இது புரியணும்னா இதை எக்ஸ்பிளைன் நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு n கிடைச்சிடும். அதுவே பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 2000 ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 2000. நமக்கு பி எவ்வளோ, அதுவும் என்னது 2000. n எவ்வளோ, n தான் என்னது கண்டுபிடிக்கணும். ஆர் எவ்வளோ 8 டிவைடட் பை 100 ஓகேங்களா. இந்த 2000க்கு இந்த 2000க்கு கேன்சல் பண்ணிடலாமா. இப்ப இது 2 நாள் அடிச்சா என்ன வரும், 2 நாங்க 8 வரும். இது அடிச்சுனா என்ன வரும் 25 நாள் எத்தனை 100 ஆயிடும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப என்ன தேவை நமக்கு, எண்ணு தான் தேவை. இந்த எண்ணெய் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 1 மணி நேரம் மாறும் 25/2 மாறும் ஓகேங்களா. ஸோ இது என்னது எண்ணு. நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, மாசம் கேட்கறாங்க. அதே ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க, மாதங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், இதை இந்த மந்த் இந்த கொடுத்துருக்க அந்த எண்ணெய் இயர் என்ன பண்ணும் மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். மந்த்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 மாசம் ஓகேங்களா. அப்படின்னா என்ன பண்ணணும், இது அப்படியே என்ன பண்ணணும் 12ஆல பெருக்கணும். ஸோ 12ஆல பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இயர் கிடைக்கும். ஸோ அப்போ இது என்ன ஆகும், இந்த 2 இந்த 12 அடிச்சுன்னா என்ன வரும் 6 2 12. இப்போ இதை பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்
25 இன்ட்டு 6 நமக்கு என்ன வரும்? 150 வரும். அதாவது எப்படின்னா 4 25 எத்தனை? 100. ஸோ மீதி 2 25 எத்தனை? 50. அப்ப பெருக்கினா மொத்தமா இதை கூட்டிங்கன்னா கிடைக்கும் 150. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 150 மந்த் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 4வது கணக்கு, 4th கணக்கு என்ன அப்படின்னா 3, 2.7, 0.09 இன் எல்சிஎம் என்ன, அதாவது மீசிமா என்ன, அதான் கொஸ்டின். இங்க பாருங்க, இது ஒண்ணும் இல்ல. இதுல எதுக்கு ஹையஸ்ட் டிஜிட் தள்ளி எது புள்ளி இருக்குன்னு பாருங்க. இதுதான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் பெருக்கணும். அப்ப இது எதால பெருக்கலாம் அப்படின்னா 100ஆல. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம 100ஆல பெருக்கலாம். என்ன ஆகும்? இது என்னவா மாறும்? 300ன்னு மாறும். இது என்னவா மாறும்? 270ன்னு மாறும். ஓகேங்களா? இது என்னவா மாறும்? இது என்னவா மாறும்னா 9ன்னு மாறும். ஓகே, 9 என்னவா மாறும்? 9ன்னு மாறும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டெசிமல் வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, என்ன பண்ணணும்? அதை நம்ம ஹோல் நம்பரா மாத்திக்கணும். அதாவது முழு எண்ணா அதை மாத்திக்கணும். அப்படி மாத்தணும்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி டிஜிட் இருக்கோ, அதாவது புள்ளி இருக்கோ, அதனுடைய அத்தனை ஜீரோ வந்து நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே 3மே சமமா மாத்தணும் அப்படின்னா, இதுல எந்த வேல்யூக்கு பெருசா அதிக டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கோ அந்த நம்பரை எடுத்து, ஸோ அதாவது 100ஆ 1000ஆ 10ஆ அப்படின்ட்டு பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க டிஜிட்டே புள்ளியே தள்ளி புள்ளியே இல்லை, இங்க புள்ளி இருக்கு, இங்க ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்படின்னா இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல பெருக்கும். இப்போ 100ஆல பெருக்கும் போது என்ன மாறும்? முழு நம்பரா மாறிடும். ஸோ அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம 100ஆல பிரிக்கணும். ஓகேங்களா? அப்படி இதை பெருக்கும் போது இங்க பாருங்க, பெருக்கினா என்ன ஆகும்? இது அப்படியே நமக்கு 0.09 வரும். இங்க 2 ஜீரோவா ஆட் பண்ணிடும். இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அதை என்ன பண்ணுவோம்? அதே நம்ம சேமா இங்க வைக்கணும். அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப ஆன்சர் என்ன இருக்கு? இங்க 9. இது 9ஆ கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இதை முழு நம்பரா மாத்திட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்ப என்ன வரும்? 3ஆல் அடிக்கலாமா? அப்ப 1 0 0. ஓகேங்களா? இது 90. இது என்ன வரும்? 3. அடுத்தது இது எதால அடிக்கலாம்? அடுத்தது இப்ப இதுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? அடுத்தது இது வந்து 100 30 3 வந்து என்ன ஆயிடும்? நமக்கு 90 ஆயிடும். இப்ப இது 3 3 ஆயிடும். சரிங்களா? இது 10 எடுத்துக்கலாமா? அப்ப 10 10 100 3 10 எத்தனை? 30. சரிங்களா? அடுத்தது இதை அப்படியே வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? 10 தான் வரும். ஸோ ஓகே 3. இப்போ அப்படியே இது என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 3 3 9 9 3 27. இந்த இது 100 வருமா? இப்போ 27 இன்ட்டு 100 போட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2700 கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம இதை ஹோல் வேல்யூவா மாத்துறதுக்கு 100 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி இப்போ இது என்ன பண்ணணும்? திருப்பி அந்த 100ஆல இங்க என்ன பண்ணணும்? இதை டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கரெக்டான எல்சிஎம் கிடைக்கும். அது வந்து 27. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷனு டி தான் கரெக்டான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 5வது கணக்கு. ஓகேங்களா? அதுல ஒரு செவ்வக வடிவ நிலத்தில் ஒரு பக்க அளவு. இது என்னது? ஒரு செவ்வக வடிவம்னு வச்சுக்கோங்க. இது செவ்வக வடிவத்தில் இருக்கிற ஒரு நிலம். அதோடைய ஒரு பக்க அளவு. ஓகேங்களா? ஒரு பக்க அளவு என்னது? 15 மீட்டர். ஓகேங்களா? ஒரு பக்க அளவு என்னது? 15 மீட்டர்னு வச்சுக்கோங்க. மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர். இது 2 தாங்க இதுல க்ளூ. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் எடுத்தோடனே அதுல எது க்ளூ, அந்த க்ளூ நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சா நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அது மூலை விட்டம் என்னது? 17 மீட்டர். அப்ப செவ்வகத்துல மூலை விட்டம்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? எனில் நிலத்தினுடைய பரப்பளவு காண்க. அதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப டி தான் என்னது? நமக்கு மூலை விட்டம்னு சொல்லுவோம். டினா செவ்வகத்தினுடைய டி. இப்ப இது கொடுத்துருக்கிறத படி என்ன பண்ணலாம்னா இப்படி எழுதிக்குவோம். இது என்னது? ஒரு செங்கோண முக்கோணம். அதாவது இதுக்கு வந்து என்ன வரும்? பித்தாகரஸ் தேற்றம் வருமா? டி ஈக்குவல் டு என்னது? 17. ஒரு பக்க அளவு என்னது? 15 மீட்டர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன பித்தாகரஸ் தேற்றம்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வச்சுக்கலாமா? இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. டி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? 17 ஸ்கொயர் ஆகிடும். நமக்கு ஒரு பக்கத்தோட அளவு கொடுத்துருக்காங்க. எல் அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் ஒரு பக்கத்தோட அளவு 15 ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஒண்ணுமே கிடையாது. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா எல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எல் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆகும்? செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன? செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன? எல் இன்ட்டு பி. இது ஒண்ணுமே ஈஸி தாங்க. 2D 3D வெறும் 2D மட்டும் தான். ஓகேங்களா?
இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 15 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், 225 கிடைக்கும். இப்போ 17 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், பெருக்கி பாருங்க. 17 ஸ்கொயர் 2 முறை 17 போட்டோமா, 49 4 111 ஒரு 17 17. ஸோ 289 கிடைக்கும். அப்ப இது வந்து 289 எல் ஸ்கொயர் பிளஸ் 225. நமக்கு என்ன தேவை, எல் தான் தேவை. ஸோ இந்த எல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 289 225 இதை மைனஸ் பண்ணி கிடைக்கும் 4 64 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு எல் தான் தேவை. எல் இன்ட்டு பி தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எல் தான் தேவை. ஸோ அப்போ இது என்ன, எல் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 67 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், 8 வரும். நமக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, எல் இன்ட்டு பி. அப்ப எல்ன்றது என்ன 8, பின்றது என்ன ஒரு பக்க அளவு, அதுதான் என்னது 15. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருக்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 120 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுதான், இது வந்து பார்க்கறது தான் பெருசா இருக்கும், சொல்றது கொஞ்சம் லாங்கா சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஈஸியானது தான். இந்த ஸ்கொயர் வேல்யூ இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம்னா எல்லை கிடைச்சிடும். அந்த எல்லை கொண்டு வந்து ஒரு பக்கால கொடுத்தனால 15 மீட்டர், அது கூட நம்ம பெருக்குன்னா ஒட்டுமொத்த செவ்வக நிலத்தினுடைய பரப்பளவு கிடைச்சிடும். அந்த பரப்பளவு தான் 120 மீட்டர். ஓகேங்களா. இது என்னன்னா ரேஷியோல வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான சம்பு தான். ஓகேங்களா. 10,890 ரூபாயை ஏ மற்றும் பி என்ற இருவருக்கும் கொடுக்காம குழுக்கள் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அப்படின்னா குழுக்கள்னா அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி. என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால், 4:5 என்ற ரேஷியோல பிரித்து கொடுத்தால் பி என்ற குழுவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு, இதான் கொஸ்டின். ஓகேங்களா. அப்பனா இது என்ன பண்ணணும், இந்த ரேஷியோவுக்கு இதை பிரிக்கணும், இந்த ரேஷியோவுக்கு இந்த அமௌண்ட்டை பிரிக்கணும். அப்படி பிரிச்சுன்னா இவருக்கு எவ்வளவு கிடைக்கும், இவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு போட்டலாம். சிம்பிள் தான், ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல நம்ம எக்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் கிடையாது. ரேஷியோல நமக்கு என்னன்னா அதோட எக்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து இது என்ன ஆகும், 4x இன்ட்டு 5xன்னு இருக்கும். இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 10,890 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தான் பிரிக்க போறோம். இப்போ இங்க ரெண்டு குழுக்கள் அப்படின்னாலே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா. அப்போ கூட்டினா என்ன வரும், 4x + 5x = 10,890. ஓகேங்களா. அப்ப இது ரெண்டு பேரும் கூட்டா 9x கிடைக்கும். 9x = 10,890 வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை. இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சாலே இவங்களோட பங்கு என்னென்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் வந்து இந்த 9 இந்த தலைகீழ போயிடுச்சு, இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும், தலைகீழா மாறிடும். ஓகேங்களா. இப்ப இங்க என்ன இருக்கு, 9 இருக்கா. இந்த 9 இங்க அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1210 கிடைக்கும். அப்படியே ஆன்சர் கிடைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிக் பண்ணக்கூடாது. அப்படியே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம் பாருங்க, 1210. கொஸ்டினை ஃபுல்லா படிக்கணும். அப்ப கடைசியா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிக்கு என்று குழுக்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இது ஏன்றது 4x, பின்றது என்னது 5x. இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1210 கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா இந்த எக்ஸ் மேல அப்படியே சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், இந்த 5ஆல 1210 பேருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும், பியோட பங்கு எவ்வளோன்றது கிடைக்கும். ஓகேங்களா. 0 4 5 5 5 I2 10 மீதி 1 4 5 5 5 1 கூட்டானா கிடைக்கும் 6. அப்ப 6,050 தான் ஆப்ஷன் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அது ஆன்சர். ஓகேங்களா. இதுல யூனிட் டிஜிட் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 0 இருக்கு, 3 இதுல 0 இருக்கு. அப்ப இது கட்டாயமா கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா 50, 4 5 5 போட்டா 50. அப்ப ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் சி அடிச்சுட்டு நம்மளோட டைமை சேவ் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு மாதிரியும் போடலாம். என்னன்னா ஒண்ணும் கிடையாதுங்க, இதை ஈஸியா இது ரெண்டையும் கூப்பிட்டா என்ன வரும், 9 வருமா. ஓகேங்களா. எந்த ஆப்ஷன் கேட்கறாங்க, பி ஆப்ஷன் கேட்கறாங்க. அப்ப அவர் என்ன பண்ணிக்கணும், மேல போட்டுக்கணும். ஓகேவா. அவரை மேல போட்டுக்கணும், இந்த 9 கீழே போட்டுக்கணும். மொத்த வேல்யூ இன்ட்டு இங்க எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கோம் அந்த வேல்யூ போட்டுக்கணும், 10,890. இங்க அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே தான் இங்கேயும் வருங்க. ஸோ இது அடிச்சு என்ன வரும், 1210 வரும். இது ரெண்டையும் பேருக்கு நமக்கு என்ன வரும், 6,050 வரும். நான் இப்படிதான் எக்ஸாம்ல போட்டேன். ரொம்ப சிம்பிளான கணக்கு தாங்க.
ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ஈஸியான கணக்கு தான். இது டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இது சிம்பிள். ரெண்டையும் கூட்டி யாரோட வேல்யூ கேட்குறாங்க. ஒரு வேலை இப்போ ஏ குழுவிற்காக கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இதுல இருந்து அப்படி டைரக்டா மைனஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பி வேல்யூ கண்டுபிடிக்காம இது ஏ வேல்யூ கேட்கறாங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல ஒண்ணுமே கிடையாது. இது அப்படியே என்ன பண்ணலாம், இங்க பாருங்க ஏ பி இது வந்து 5. இப்போ இவங்க இதை கேட்கறாங்க, ஏவை கேட்கறாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ரெண்டு கூட்டினீங்களா 9 கீழே போட்டுக்கங்க. மேல யாரை கேட்கறாங்களோ அவங்களுடைய ரேஷியோ என்ன இருக்குன்றத மேல போட்டுக்கங்க. இப்போ ஏ கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ரேஷியோ. அப்போ இதை அடிச்சுட்டு என்ன வரும், 1210 வரும். ஓகேங்களா, சாரி 10,000 மொத்த வேல்யூ என்னது 10,890. இதை அடிச்சோன்னா 1210 வரும். இப்போ அப்படியே நம்ம இப்போ இருக்குன்னா என்ன வரும், 0 4 8 4 4840. அப்போ ஆப்ஷனு பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இது மாதிரி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, ஏ வேல்யூ ஏவோட பங்கு என்ன பியோட பங்கு என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இதுல அப்படியே இதை என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்து இதை மைனஸ் பண்ணலாம், இன்னொருத்தரோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதுதான் கணக்கு. அடுத்து 7வது கணக்கு என்னன்னா, இதுல கொஸ்டினை படிச்சிடறேன், இதுல சிம்பிளா எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா, ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ஆப்ஷன் 6 4 8 3 days. ஓகேங்களா, ஸோ இது எப்படின்னா சிம்பிள் தான். நீங்க பாருங்க ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம வேலை நாட்கள் அப்படின்றது என்னன்னா ஏ எத்தனை நாள் செஞ்சுக்காரு, 1/6 வச்சுக்கணும். அதாவது 1/6 என்ன அர்த்தம்னா ஒரு வேலையை 6 நாள்ல செஞ்சிருக்காரு. ஓகேங்களா, பி என்ன பண்ணிருக்காரு, ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணு கிடையாது, இது அப்படியே என்ன பண்ணணும், ஆட் பண்ண வேண்டியதாங்க. ஸோ ஆட் பண்ணா 1/6 + 1/12. ஓகேங்களா, இப்போ இவருக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துனா என்ன வரும், 12 வருமா? அப்போ இந்த 12னா இங்க 12 இருக்கணும், இங்கேயும் 12 இருக்கணும். இங்க 12 வரணும்னா என்ன பண்ணணும், எந்த நம்பர்ல பெருக்குனா 12 வருமோ அதே மேல பெருக்கணும், கீழே பெருக்கணும். அப்ப 2 இங்க ஏற்கனவே 12 இருக்கு, அப்ப +1 டிவைடட் பை என்ன வரும் 12. அப்ப ஆப்ஷன் சாரி அப்ப 3/12. இதை அடிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 கிடைக்கும் டேஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை டேஸ் வரும்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தலைகீழா மாத்தணும் அப்படின்னா கிடைக்கும் 4 days கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இன்னொரு மாதிரி மெத்தட்ல போடலாம். அது வெறும் சிம்பிளா ஒண்ணும் கிடையாது. இங்க எல்சிஎம் எடுக்கிறது அப்படியே ஃபார்முலா வச்சுக்க போறோம், அவ்வளவுதாங்க. என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ எல்சிஎம் எடுக்கிறது அதே ஃபார்முலா தான். இது x × y டிவைடட் பை x + y. ஓகேவா, இப்போ என்னன்னா இது x என்னது a, b னா y. ஓகேங்களா, அப்ப 6 × 12 டிவைடட் பை 6 12 கூட்டினாலே கிடைக்கும் 18 கிடைக்கும். அப்ப இது அப்படியே அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 × 18 கிடைக்குமா? இந்த 3 இது அடிச்சு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ அப்ப 4னா அப்ப a + b சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 4 நாட்கள் செஞ்சிருப்பாங்க. இந்த மெத்தடை இந்த கான்செப்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டைம் சேவ் ஆகும். ஸோ 2 மெத்தடுமே போட்டிருக்கேன், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைனா, இது சிம்பிளா அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். என்னது 4 நாட்களுக்கு தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம 8வது கணக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா, பார்ட் 1ல இது 8வது கணக்கு. ஆண்டு வட்டி விகிதம் 16/2/3, அதாவது பெருசா போட்டுக்கலாம், 16/2/3% 68,000க்கு 9 மாதங்களில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஓகேங்களா, அப்படின்னா இது என்னன்னா சொல்யூஷனு என்ன, ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான், PNR டிவைடட் பை 100. இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, இதுல அப்படியே இருக்கிற வழியை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எந்த இடத்துல மட்டும் டவுட்னா இதுதான் நமக்கு டவுட் ஆகும். என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. இது அப்படியே என்னவா மாத்தணும், முழு பின்னமா மாத்தணும். ஓகேங்களா, இது எடுத்துல கலப்பு பின்னத்துல இருக்குது, மிக்ஸ்டு ரேஷியோல இருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும், முழு பின்னமா மாத்தணும். 16 48 48 ரெண்டையும் கூட்டம்னா வரும் 50/3%. ஓகேங்களா, இதான் இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்கறாங்க. ஓகேவா, பிரின்சிபல் எவ்வளோ 68,000 என்னன்றது
9 மாசம். அப்ப 9 மாசம்னா என்ன பண்ணணும், இயர்ல இருக்கிற மாசம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை இயர். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அதனால டிவைடட் பை 12 போட்டுக்கிறோம். இப்போ இது இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ 3/4 அப்படி மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இப்போ என்னது, 3/4 அப்படி கீழே போட்டுக்க வேண்டியதான். இந்த இன்ட் 100 ஃபார்முலா இருக்கிற 100. ஓகேங்களா. அடுத்தது ஆறுன்றது 50 டிவைடட் பை 3. 50 டிவைடட் பை இன்ட்டு போட்டுங்க. ஏன்னா இந்த 3 அப்படியே கீழே வந்துடும், பின்னத்துல இருந்து அப்படியே கீழே வந்துடும். அதனால டைரக்டா போட்டுக்கலாம். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ அதெல்லாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிடுங்க. இங்க 2 0 கேன்சலா. அடுத்தது இதுல வேற எதாவது கேன்சல் பண்ண முடியும், இந்த 3 கேன்சல் பண்ணலாமா. ஓகே. அடுத்தது இங்க 4 இருக்கா, 2 2 4 25 2 எத்தனை 50. ஓகேங்களா. இதுல இதை கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணா வரும் 34. இங்க ஒரு 0 இருக்கு, அப்போ 340. இப்ப எது மட்டும் ரிமைனிங் இருக்கு, 340 25 மட்டும் தான் இருக்கு. இது ரெண்டையும் பெருக்கி போட்டுக்க வேண்டியதாங்க. 340 இன்ட்டு 25. ஸோ இதை பெருக்கி போட்டா நமக்கு ஆன்சர். இப்போ எப்படி இருந்தாலும் லாஸ்ட் ஈனி டிஜிட் பார்க்கணும். ஈனி டிஜிட் எல்லாமே 0 இருக்கு. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் 0 தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 20. ஓகேங்களா. 20 மீதி 2. அடுத்து 5 3 15. 15 2 எத்தனை 17. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது 2 0 0. அது எல்லாமே 2 டிஜிட்டும் லாஸ்ட் 2 டிஜிட்டும் எனக்கு 0 தான். இங்க பாருங்க. ஸோ அதனால இப்போ ஈனி டிஜிட் வச்சு பார்க்க முடியாது. அடுத்தது 2 8. ஓகேங்களா. 2 8 வந்துச்சுன்னா அடுத்து 2 3 6. ஸோ அப்படியே இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன வருங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 8500 தான். இந்த 68,000க்கு 9 மாசங்களுக்கான தனி வட்டி 8500. ஓகேங்களா. சிம்பிள் கணக்கு தாங்க. இது ஒன்று நான் ஃபார்முலால இந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபார்முலா எழுதாச்சு. பிரின்சிபல் 68,000 கொடுத்துட்டாங்க. என் வந்து இயர்ல கொடுக்கறதுக்கு பதிலாக மந்த்ல கொடுத்துருக்காங்க. அது நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணும்போது டிவைட் பை 12 போட்டுக்கணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை முழு பின்னமா மாற்றணும். இது 2 வேலை மட்டும்தான். இதில் சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணா ஆன்சர் 8500 வந்துடும். இது என்னன்னா 20% ஆஃப் 30% இன் 500 என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. வேல்யூ கேட்குறாங்க, அந்த வேல்யூவை பர்சன்டேஜ்ல கேட்கல. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா. இது என்னன்னா இங்க பாருங்க, ஈஸியாக எழுதிடலாம். 20%னா டிவைடட் 100. இந்த ஆஃப்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் 30 டிவைடட் பை 100. இந்த பர்சன்டேஜ் தான் என்ன பண்ணுறோம், டிவைடட் 100 போடுறோம். இன்னுக்கு பதிலாக இன்ட்டு அது 500. இப்போ இதில் எது அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈஸியாக கேன்சல், ஒன்றுமே கிடையாது இந்த கணக்கு. 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். அடுத்து இந்த 2 0, இது ஒரு 0, இது ஒரு 0 கேன்சல். இதையும் பெருக்கினா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 30 வரும். 2 3 6 6 5 30. ஸோ அப்போ ஆப்ஷனு ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து 10வது கணக்கு பார்ப்போம். முதல் இயல் எண்களினுடைய கூடுதல் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 253. ஓகேங்களா. எனில் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2 தான் ஃபார்முலா. இது அப்படியே இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது நம்ம கால்குலேஷன்லாம் போட முடியாது, ஈஸியாக ஆப்ஷன்ல இருந்து இந்த கணக்கு போகலாம். ஓகேங்களா. இயல் எண்களின் கூடுதல் என்னது 253. ஓகேங்களா. அப்படின்னா ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இது ஆப்ஷன்ல இருந்து எப்படி போடணும் அப்படின்னா, சப்போஸ் இது எப்படி போடணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதை வந்து காரணிப்படுத்தணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட எண்ணோட வேல்யூவா தனியாக எடுக்கணும். இதுல ஆப்ஷன்ல இருந்து ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்போஸ் இங்க பாருங்க, எண்ணுக்கு 22 சப்ஸ்டிட் பண்றோம். 22 இன்ட்டு இந்த 22 பிளஸ் 1 கொடுத்தா வரும் 23 டிவைடட் பை 2. ஓகேங்களா. இங்க சப்ஸ்டிட் பண்ணனா இதோட கூடுதல் இந்த 253 வரணும். அதுதான் இங்க ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிற ஆன்சர். இதை கேன்சல் பண்ணலாமா, இதை கேன்சல் பண்ணா 11 11. ஓகேங்களா. இந்த 23 × 11 பேருக்குன்னா 253 வருமானு பார்க்கணும். இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்க,
3 வருது. அப்ப இங்கேயும் 3 இருக்கு யூனிட். ஸோ அப்ப 23 × 11 பெருக்கினீங்கன்னா 23 அப்ப 253 வரும். அப்ப என்னோட வேல்யூ இங்க என்ன வரும்? என்னோட வேல்யூ இங்க என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அப்ப n = 22 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. 11வது கணக்கு. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்துக்கு விற்றார். அதாவது இங்க என்னன்னா ப்ராஃபிட்னு எழுதிருக்கா ஷார்ட்டா. ப்ராஃபிட்னா லாபம், லாபத்துக்கு விற்றார். மேலும் அதை 1200 ரூபாய்க்கு கூடுதலாக விற்றிருந்தால் 12% லாபம் தான், மேலும் அது 1200 ரூபாய்க்கு கூடுதலாக விற்றிருந்தால் அவருடைய லாபம் 20% இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப 12ல இருந்து 20% ஆகுது. அந்த 20% இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்? 8%. இதுதான் என்னது? 1200க்கு கூடுதலாக விட்டு இருந்தால் எவ்வளவு ஆயிருக்கும் பர்சன்டேஜ்? 20% ஆகியிருக்கும்ன்றாங்க. அப்படி என்றால் மடிக்கணினுடைய விலை எவ்வளோ? அப்படி என்றால் மடிக்கணினுடைய விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்ப 20%க்கும் 12%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8%. ஓகே, எவ்வளோ? 8%. அது எவ்வளோக்கு வித்து இருந்தா 20% ஆகிருக்கும் சொல்றாங்க. 1200 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தாருன்னா அது என்னவா இருக்கும்? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது அப்ப அந்த 8% என்னது நமக்கு? 1200. அவங்க கொஸ்டின் கேட்கறது என்னது? மடிக்கணினுடைய ஒரிஜினல் விலை என்னன்னு கேட்கறாங்க. அப்படின்னா 100% எவ்வளவு விலைன்னு கேட்கறாங்க. கரெக்டுங்களா? 100% எவ்வளோன்னு கேட்கறாங்க. 8%க்கு 1000 ரூபாய் வித்து இருந்தா ஒரு 100% எவ்வளோன்னு கேட்கறாங்க. இப்ப நமக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ எக்ஸ் 8x இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதே கேன்சல் பண்ணிக்கலாம், இருந்தாலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8x = 100 × இதை இப்படி பண்ணிக்கணும். 100 × 1200 1200. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் மட்டும் தான் தேவை. அதில் இந்த 8 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த 8 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ கொண்டு வந்தா என்ன ஆகும்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது கீழே ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்போ 100 × 1200 / 18 மாறும். இதுல எது அடிக்கலாம் பாருங்க. அப்படியே பொறுமையா சின்ன வாய்ப்பாலேருந்தே அடிக்கலாம். 4 அடிக்குமா? 2 4 8. இது அடிச்சுன்னா 3 4 12. 3 4 12. ஓகேங்களா? இதை அடிச்சுன்னா என்ன வரும்? 15 2 30 மீதி 150. 150யும் 100 பெருக்குனா நமக்கு என்ன இருக்கும்? அப்படியே 150 போட்டு 2 0 போட்டுக்கங்க. அப்ப ஆன்சர் என்ன வருது? ஸோ மடிக்கணினுடைய விலை என்ன? 15000. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிளா தாங்க மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. நமக்கு அந்த ரீசனிங் பார்ட்ல மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி டைம் வச்சுட்டாங்க. மற்றபடி வேற எங்கேயும் டிப்ஸ் இந்த மாதிரி எனக்கு தெரியல மற்ற எந்த கணக்குலையும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, இந்த 12%க்கும் 20%க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா 8%. அந்த 8% தான் 1200 ஆகுது. ஏன் இங்க 1200 எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூடுதலாக விற்றிருந்தால் சொல்றாங்க பாருங்க. கூடுதலாக விற்றிருந்தால் அவர் விற்ற லாபம் வந்து என்னவா மாறி இருக்கும்? இந்த 12% லாபம்ன்றது 20% மாறி இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற டிஃபரெண்ட் 8% அந்த 1200 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டு வந்தா கரெக்டா நமக்கு ஆன்சரு 15000 வந்து. அடுத்து 12வது கணக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னன்னா ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள 4 ஃபோன் இருக்கு. ஓகேங்களா? 4 ஃபோனுமே என்ன பண்ணுதுன்னா காலையில 5 மணிக்கு சமமா ரிங் ஆகுது, அதாவது பெல் அடிக்குது. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஃபோன் மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் பெல் அடிக்குது. செகண்ட் ஃபோன் வந்து அடுத்து ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் பெல் அடிக்கும், அதான் ரிங் ஆகும். 3வது அலைபேசி தேர்ட் ஃபோன் வந்து ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கும் அடிக்கும். ஃபோர்த் வந்து ஒவ்வொரு 50 நிமிடங்களுக்கும் அடிக்கும். ஸோ பின்றது ஃபோனு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஷார்ட்டா இருக்குங்க கொஸ்டின். ஓகேங்களா? அது மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்ற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இது எல்சிஎம்மா ஹெச்சிஎம் அப்படின்னா இந்த மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்றது எப்போ அப்படின்னு கேட்கும் போது என்ன ஆகுனா இது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுல ஒண்ணுமே இல்லை, இந்த 20 இந்த 30 இந்த 40 இந்த 50 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுல 20 30 40
50. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 10 15 20 25. அடுத்து எதாவது அடிக்கலாம் 5 2 5 10 3 5 15 4 5 20 5 25. அடுத்து எதாவது அடிக்கலாம் யூஸ் பண்ணலாம்னா 2 1 3 2 4 அடுத்து 5. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எல்சிஎம் எப்பயுமே கடைசியாக 1 வர வரைக்கும் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்கு, 3 1 1 2 5. எப்படி அதெல்லாம் அடுத்து 1 தான் வரும். இதுக்காக நீங்கள் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணதில்ல, அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். I2 எத்தனை 10 5 2 3 2 5 2. இது பெருக்குன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. நல்லா நோட் பண்ணுங்க. கொஷின்ல வந்து ஹவர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, 1 மணி, பிற்பகல், முற்பகல் 1 மணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க கொஷின்ல வந்து நமக்கு மினிட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ரிங்கிங் ஹவர்ல மினிட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை கவனிச்சு எப்படி கன்வெர்ட் பண்ணுன்றது தான் இங்க நம்ம கரெக்டா பண்ணணும். 5 2 10 10 3 30 60 6 5 30 32 எத்தனை 600. ஓகேங்களா? I2 10 10 3 30 32 60 சாரி 60 6 5 30 300 300 2 எத்தனை 600 மினிட்ஸ். ஓகேங்களா? 600 மினிட்ஸ்ல ஒன்னா ஒழிக்கும். இல்லை டைமுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின் போது எப்படின்னா, இப்போ இந்த டைமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும், 1 மினிட்ன்றது என்ன, சாரி 1 ஹவர்ன்றது எத்தனை மினிட்ஸ், 1 ஹவர்ன்றது 60 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம இதை 60ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 60ஆல டிவைட் பண்ணோம்னா ஹவர்ஸ் கன்வெர்ட் ஆகுமா? ஸோ இப்போ இது கேன்சல் பண்ண என்ன ஆகும், 10 ஹவர்ஸ்னு ஆகும். ஓகேங்களா? 10 ஹவர்ஸ்னு ஆகும். இப்போ 10 ஹவர்ஸ்னா திருப்பி இனிமேல் எப்போ ஒன்றா ஒழிப்பாங்க, 10 ஹவர்ஸ் கழிச்சு ஒழிப்பாங்க. ஆனால் இது எத்தனை மணிக்கு, 10 ஹவர்ஸ் கழிச்சு எத்தனை மணிக்குன்னு கணக்கு பண்ணணும். இப்போ இதில் 5 இருக்கு. ஓகேங்களா? இந்த 5க்கும் ஓகே கரெக்ட், இந்த 5க்கும் இந்த 10க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்க. காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா அடுத்து 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7. அடுத்து 1 2 3. இங்க வந்து என்ன ஆகுது, இந்த 10 ஹவர்ஸ்ன்றது ஈக்குவல் ஆகும். அப்ப காலை 5 மணினா 12ஓட மதியம் முடிஞ்சிடும். 12க்கு அப்புறம் மதியம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மதியன்றது என்ன சொல்லுவாங்க, பிஎம் சொல்லுவோம், பிற்பகல் சொல்லுவோம். அப்ப எப்ப திருப்பி ஒன்னா ஒழிக்கும், 3 மணிக்கு திருப்பி ஒன்னா ஒழிக்கும். அப்ப ஆப்ஷனு சி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ திருப்பி பிற்பகல் 3 மணி அளவுல எல்லா போனுமே ஒன்னா ரிங்கிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்ட். இது வரைக்கும் நம்ம போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது மினிட்ஸ்ல இருக்குதுன்னு நல்லா கேர்ஃபுல்லா பார்க்கணும். இங்க ஹவர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இது ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். வந்து மினிட்ஸ் வேல்யூவை அது எதெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும்னா 60ஆல டிவைட் பண்ணணும். 60ஆல டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 10 ஹவர்ஸ் கிடைக்கும். இந்த 10 ஹவர்ஸ் அதாவது 10 மணி நேரம் கழிச்சு தான் மீதி ஒன்னா ஒழிப்பாங்க. அப்ப அந்த 10 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் என்ன டைம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் இப்படி வச்சுக்கலாம். 5 to 5 என்ன வரும், 12 வரும். 12 ஹவர்ஸ் வருமா, 5 AM to 5 PM என்ன ஆகும், 12 வரும். ஓகேங்களா? 12 ஹவர்ஸ் கரெக்ட் ஆயிடும். இங்க நமக்கு எத்தனை மணி நேரத்துக்கு கழிச்சு மீதி ஒன்னா ஒழிக்கும், 10 ஹவர்ஸ் கழிச்சு ஒழிக்குது. அப்ப இங்க 10 ஹவர்ஸ்னா எவ்வளவு வருது, 2 ஹவர்ஸ் கேப் வருது. அப்ப அந்த 2 ஹவர்ஸ்ல இங்க என்ன ஆச்சு, என்ன வரும் நமக்கு, இங்க ஆச்சு என்ன வரும், 3 PM வரும். சரி, இங்க கிடையாது, இங்கதான் 3 PM தான் கரெக்டா மீதி ஒன்னா ஒழிக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இப்போதைக்கு நம்ம பார்ட் 1ல நம்ம முதல் 12 சம பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்ல இது கிளியரா இல்ல வீடியோ அப்படின்னு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் படிக்கிறவங்க இருப்பாங்க. குரூப் 2ஓட 2024 நடந்த ஒரு குரூப் 2 கொஸ்டினோட மேக்ஸ் கொஸ்டினோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம அவருடைய RMTNPSC பாடசாலையில கட்டாயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருங்க. இதை நான் பிளேலிஸ்ட்லயும் ஆட் பண்ணி விடுறேன். அதாவது குரூப் 2 2024 மேக்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸ் சொல்ற டாபிக்ல நான் இதை பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்க பிளேலிஸ்ட்லயும் பார்த்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு தானே நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் என்னைக்கும் நமக்கு தேவை. நன்றி. அடுத்த பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம்.